மக்களே, வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயந்தான். நிறைய பேர் வந்து இன்றைக்கி எனக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகலை, மானிட்டேஷன் கிடைக்க மாட்டேங்கி, ஷார்ட்ஸ் வியூஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே வந்து குறைய ஆரம்பிச்சிருது. அதே இது 4000 வாட்ச் ஹவர்னால் 1 வருஷம் ஆனால் குறைய ஆரம்பிச்சிருது. இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. 3 மாதத்தில் ஷார்ட்ஸ் மூலியமாக உங்கள் சேனலை எப்படி மானிட்டேஷன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஈஸியான ட்ரிக்கு தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சில பேர் வந்து நம்மளை பிடிக்கலைனாலும் ஒருத்தரை பிடிக்காதவங்கள தான் அவங்கள பார்த்துக்கிட்டே ஒளிஞ்சு ஒளிஞ்சு அவங்க என்ன செய்யணும்னு பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தாங்க சில யூடியூபர்ஸுமே வந்து நான் ஒரு கண்டென்ட்டு போடுறேன்னா 2 நாளில் அதை காப்பி அடித்து போடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்லை, நல்லா இருந்துட்டு போட்டோம். நான் 5000 ரூபாய் கொடுத்தா மானிட்டேஷன் வாங்கலாம் அப்படின்னு போட்டால் அவங்க ஒரு அமௌண்ட்டு போட்டு இந்த அமௌண்ட் இருந்தால் மானிட்டேஷன் வாங்கலான்னு போடுவாங்க. சரி இருக்கட்டும், நம்மளால் 4 பேர் நல்லா வாழ்ந்துட்டு போகிறாங்கன்ற பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துருவோம். சரி இருந்தாலும் சொல்லணும் இல்லையா, பதிவு பண்ணணும்னு நினச்ச இந்த இடத்துல பதிவு பண்ணியாச்சு. சரி, யூடியூப்புக்குள்ளே போயிடுவோமா வீடியோக்குள்ளே. உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக சந்தேகங்கள் இருந்தாலோ, நீங்களும் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தாலும் ரொம்ப ஈஸி தாங்க. இதெல்லாம் கஷ்டமே கிடையாது. ஆரம்பத்தில் எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் சொல்லித்தர ஆட்கள் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கு பணம் வாங்கிக்கிட்டுனாலும் சொல்லி கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள்லாம் ஆரம்பிக்கும் போது 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு அந்த நாலேஜும் கிடையாது. நான் படிக்கலை, 12வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். ஒரு 2-3 பேர் கேட்டாங்க கமெண்டில், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு. 12வது தான் படிச்சிருக்கேன். யூடியூப்புங்கிறதுக்கு படிப்பு அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து அனுபவமும் ஒரு ஒரு புரிந்து கொள்கிற தன்மை இருந்தால் போதும். யூடியூப்பில் யார் வேணால் ஜெயிச்சிடலாங்க. படிக்காதவங்களாக இருந்தால் கூட ஜெயிச்சிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போவோமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. நடுவில் நீங்கள் எதையாவது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியாது. அப்போ நான் முழுசாக என்ன சொல்லி கொடுக்குறேன்னு உங்களுக்கு தெரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பாயிண்ட்டாக என்ன சொல்கிறேங்கிறது புரியும். சரி, 3 மாதத்தில் எப்படிக்கா மானிட்டேஷன் வாங்க முடியும், அதுவும் ஷார்ட்ஸ் வச்சு 4000 வாட்ச் வரை டைங்கின்னு போகுது அப்படின்னு. இங்கே தான் வந்து சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் மூலிமா மானிட்டேஷன் வாங்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கணும். இதுக்கு நீங்கள் முகம் காட்டியும் போடலாம், முகம் காட்டாமல் போட்டால் இன்னும் பெஸ்ட்டு. என்னங்க சொல்கிறீங்க, முகம் காட்டியே போக மாட்டேங்குது, இதில் முகம் காட்டாமல் போட்டால் எப்படி போகும்? போக வைக்கிறதுக்கு நான் ஐடியா சொல்கிறேன். நீங்கள் முகம் காட்ட தேவையில்லை. ஷார்ட்ஸ் ஆனால் மானிட்டேஷன் 3 மாதத்தில் வாங்கலாம். இல்லீகல் கிடையாது, லீகலாக ஒரு கரெக்டாக நேர்மையான வழியில் மட்டும்தான் நான் சொல்லித்தருவேன். சரிங்களா? என்னுடைய நேர்மையான வழி பிடிச்சா மட்டும் என் நம்பரை கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் பணம் வாங்கிக்கிட்டு தான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? கேட்டுக்கோங்க. நீங்கள் முகம் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு எங்கெங்கேயா வெளியில் போவீங்க, நீங்கள் வெளியிலேயே போகலைனாலும் பரவாயில்லைங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் வச்சே நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய வீடியோவை நீங்கள் ஷார்ட்ஸாக போடலாம். ஷார்ட்ஸு 5 நிமிஷம் தான், 5 செகண்டு தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு முகம் காட்டுறமோ காட்டலையோ அது முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட், நீங்கள் வந்து வீடியோ எடுக்கக்கூடிய அந்த டூரேஷன் வந்து 5 செகண்டு தான் இருக்கணும். ஷார்ட்ஸுக்கு ஃபோனை இப்படி வச்சு தான் எடுக்கணும். இப்படி வச்சு எடுத்தால் மட்டும்தான் ஷார்ட்ஸில் போகும். ஃபோனை இப்படி படுக்க போட்டு எடுத்தால் வீடியோக்குள்ளே போயிடும். சரிங்களா? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஷார்ட்ஸு 5 செகண்டு எடுத்துட்டிங்களா? இது 2வது பாயிண்ட்டு. 3வது, இது வந்து உங்கள் சொந்த குரலில் நீங்கள் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து அஃபிஷியல் மியூசிக்கில் தான் எடுக்க போகிறீங்க. ரீமிக்ஸ் தான் பண்ண போகிறீங்க. ஷார்ட்ஸு ரீமிக்ஸ் தான் பண்ண போகிறீங்க. 3வது பாயிண்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி ரீமிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்புக்குள்ளே போங்க. அதில் வந்து நல்ல வைரலான மியூசிக் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா? பாட்டு எடுக்கணுமாங்கிறது தேவையில்லை, வெறும் மியூசிக் மட்டும். இப்போ ஒரு வைரலான மியூசிக் இருக்குது, கண்ணே கலைமானே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு மியூசிக் மட்டும் வரும் பாருங்கள். அதே மாதிரி நிறைய பாட்டோட அந்த தீம் மியூசிக் மட்டும் வரும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பாட்டை ஷார்ட்ஸை எடுத்துட்டிங்களா? அதில் வந்து வலது பக்கம் கீழே அதை எத்தனை பேர் ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த நம்பர் வந்து வரும். உதாரணத்துக்கு ஒரு 10,000 பேர் அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட 10 போட்டு இப்படி மேலே ஒரு அம்புக்குறி கீழே ஒரு அம்புக்குறி இருக்கும், அதுதான் ரீமிக்ஸ். அதை தொட்டிங்கன்னா யூஸ் திஸ் சவுண்ட் அப்படின்னு வரும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இடது பக்கம் ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு வலது பக்கம், இப்போ அச்சோ குழந்தை அழுகுது இருங்க, வலது பக்கம் அந்த ரீமிக்ஸ் ஆப்ஷனை தொட்டுட்டிங்க. தொட்ட உடனே யூஸ் திஸ் சவுண்ட். இப்போ இடது பக்கம் கீழே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வரும். அதில் நீங்கள் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வீடியோக்கள் வரும்.
அந்த வீடியோவில் நீங்கள் வந்து 5 செகண்ட் தான், 5 செகண்டே இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபோட்டோ மட்டும் கூட எடுத்துக்கோங்க. ஃபோட்டோ வந்து எடுத்து இன்ஸ்டாட்டில் நீங்கள் எடிட் பண்ணி எழுதி வச்சாலும் அது அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்ச 5 செகண்டு வீடியோ இருக்கும். 5 செகண்ட் கூட இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதில் கட் பண்ணும்போது அந்த மியூசிக்கில் 5 செகண்டு நம்ம வந்து சுருக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து 5 செகண்டு அதை நீங்கள் வந்து எடுத்துட்டிங்களா, ரைட் சைடில் இப்போ டெக்ஸ்ட்டுன்னு போட்டு வரும், அதில் வந்து நீங்கள் எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த சேனல்லே ஒரு ஹேண்ட்பேக் வீடியோ போட்டிருப்பேன். நான் பொருட்காட்சிக்கு போனது தான், அங்கே எடுத்தது தான். இப்போ ஒரு ஹேண்ட்பேக்குக்கு அதை பற்றி என் மனசில் என்ன தோணுதோ, என் கற்பனைக்கு என்ன தோணுதோ நான் அதை எழுதுவேன். அதை எழுதிட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்ட்டு நான் கீழே போட்டிருப்பேன். இது பிடிச்சவங்க லைக் போடுவாங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, என்னது ஹேண்ட்பேக் அப்படின்ட்டு. இது நீங்கள் வீடியோவும் எடுக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிய பொருட்கள், சின்ன வயசில் நீங்கள் யூஸ் பண்ண பொருட்கள், நினைவுகள், சாமி போட்டோ, கண்டென்ட்டுங்கிறது நம்மக்கிட்ட தான் இருக்குது. வெளியிலேருந்து எங்கேயுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுமே நமக்கு வந்து கண்டென்ட்டு தான். நம்ம வந்து கண்டென்ட் கிரியேட்டர் தான் யூடியூபருங்கிறது. சரிங்களா? அப்போ நீங்கள் எழுதிட்டீங்க, எழுதிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் வைக்கணும். டைட்டில் வச்சுட்டு ஒரே ஒரு ஹேஷ்டேக் மட்டும் கொடுங்க, ஷார்ட்ஸ் ஃபீட். சரி, இப்போ உதாரணத்துக்கு நான் ஹேண்ட்பேக் பற்றி போடுறேன்னா அதை பற்றி எனக்கு என்ன டைட்டில் தோணுதோ நான் எழுதிக்கிடுவேன். எழுதிட்டு ஹேஷ் போட்டு ஷார்ட்ஸ் ஃபீடு போட்டு அப்லோடுன்னு கொடுத்துருவேன். அப்லோட் ஆகி முடிச்சிடும். இன்னொன்று அன்லிஸ்டடில் வச்சு தான் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அன்லிஸ்டட் எங்கே இருக்கும்னா டைட்டில் வைக்கிறீங்களே அதுக்கு கீழே விசிபிலிட்டின்னு போட்டு பப்ளிக்கில் இருக்கும். அதை வந்து நீங்கள் அன்லிஸ்டடுங்கிறத மாற்றி அப்லோடு கொடுத்துடணும். அப்லோடு கொடுத்துட்டு இப்போ வந்து அப்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அதை வீடியோ தொட்டிங்கன்னா ரைட் சைடு மேலே 3 புள்ளி இருக்கும். அதை தொட்டு எடிட்டு கொடுத்து அன்லிஸ்டட் இருக்கிறத பப்ளிக் மாற்றிட்டு சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தா மட்டும்தான் வீடியோ வந்து சேவ் ஆகும். நான் சொல்கிறது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியலைன்னா மறுபடியும் வீடியோ போட்டு பாருங்கள், புரியும். சரிங்களா? இப்போ வந்து ஒரே நாளில் இது வந்து ஷார்ட்ஸ் போகாது, வியூஸ் போகாது. ஒரு நாளைக்கு 5 ஷார்ட்ஸ் போடுங்க. காலையில் நான் 6:45 இல்லாட்டி 7 மணிக்கு ஆரம்பிப்பேன். இப்போ எனக்கு டைம் இல்லை, 7 மணிக்கு 1. அதே இல்லாமல் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கேப் போட்டு போடுங்க. 7 மணிக்கு போட்டிங்களா, 8, 9, 10, அடுத்து 10 மணிக்கு, 11, 12, 1, 1 மணிக்கு, அடுத்து 3 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு, இல்லை நைட்டில் கூட 1 போட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 5 ஷார்ட்ஸ் போடுங்க. இதில் வந்து இப்போ நீங்கள் பெரிய வீடியோ இருந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து ரிலேட்டட் வீடியோவில் ஷார்ட்ஸ் எங்கெல்லாம் போகுதோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் போடக்கூடிய லாங் வீடியோ வந்து காட்டும். நான் சொல்கிறது புரியுதுல? இதே மாதிரி தான் 3 மாதத்துக்குள்ளே ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து கொண்டுட்டு வந்துடலாம். இதில் முக்கியமானது 5 செகண்ட். ஒரு 100-200 வீடியோவுக்கு ஒரே மியூசிக்கை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மியூசிக் மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க. அதுக்கப்புறம் 100 வீடியோவுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு மியூசிக்கை சூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக் ஒரே மியூசிக் போடுறதுனால காப்பிரைட்டு ரிப்பீட்டடு இதெல்லாம் வராது. சரிங்களா? கண்டென்ட் மட்டும் நம்ம கண்டென்ட்டு வேறு மாதிரி இருக்கணும். இதில் வந்து இன்னொரு அப்டேட்டு, என்னுடைய 3வது சேனல் ஒன்று இருக்குது. எனக்கு வந்து நேரம் இல்லை, நான் சொல்லி கொடுக்குறேன், குழந்தைங்கள பார்க்குறேன், வீட்டு வேலை இருக்குது, நானும் வீடியோ போடணும், இதெல்லாம் இருக்கிறதுனால 3வது ஒரு சேனல் தமிழச்சின்னு ஆரம்பித்தேன். அதில் கிட்டத்தட்ட 3000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுதுங்க. 2910-15 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. அதில் வீடியோ நல்லா தாங்க ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன், போய்கிட்டு இருந்துச்சு. 30 ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். 3000 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்குது. வியூஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் கிட்ட வியூஸ் வந்துருச்சு. அந்த 3 மில்லியன் 10 மில்லியன் வரும் இல்லையா, அதில் வந்து ஒரு நெருக்கி ஒரு 500K வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு டைம் இல்லாதனால நான் போட முடியல. 3000 சப்ஸ்கிரைபரோட கூடிய அந்த சேனல் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறேன், நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இலவசங்களாங்க, நான் அதை வந்து விற்க தான் செய்கிறேன். சேனலுடைய விலை 3000 ரூபா. 3000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுனால 3000 ரூபா. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க வச்சுக்கோங்க. நம்பர் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க வந்து கேளுங்க. வாட்ஸ்அப் மட்டும்தான் வேலை செய்யும். டாட்டா பை.